அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமதானிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய, அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு விடயத்தை நான் இங்கே சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். அதுதான் இன்ஃபர்மேஷன் டயட். நாங்கள் பொதுவாக ஃபுட் டயட் பற்றி பேசியிருக்கோம். உணவை எவ்வாறு கொள்ள வேண்டும், உணவை கட்டுப்பாடு எவ்வாறு பேண வேண்டும், நோய்களை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்வதற்காக உணவு கட்டுப்பாடு சம்பந்தமாக நாங்கள் ஃபுட் டயட் சம்பந்தமாக பேசுகின்றோம். ஆனால் நாங்கள் இப்போது வாழ்கின்ற இந்த டிஜிட்டல் ஏஜ், தொழில்நுட்ப யுகத்திலே சாதாரணமாக அனைவரும் போல நாங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் என்று பல வகையான தொலைத்தொடர்பு சாதனங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த கட்டத்திலே ஒரு ஸ்க்ரோலிங் கல்ச்சர் என்னிடத்திலே காணப்படுகின்றது. நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வீடியோக்களையோ போஸ்ட்களையோ பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஸ்க்ரோல் பண்ணி கொண்டே இருக்கின்றோம். டிக்டாக்காக, யூடியூபாக, ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். எனவே இந்த கட்டத்திலே நாங்கள் எவ்வாறு இன்ஃபர்மேஷன் டயட் என்கின்ற இந்த கன்செப்டை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நோன்பு மாதம் நல்லமல்கள், அல் குர்ஆன், அல்லாஹ், மறுமை என்று மிக முக்கியமான எங்களுக்கு ஒரு முஸ்லிமுடைய உலக கண்ணோட்டத்தை தீர்மானிக்கும் அடிப்படையான விடயங்களை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய ஒரு மாதம். அல்லாஹ்வுடனான உறவை மிக அதிகமாக இறுக்கமாக கட்டிக்கொள்வதற்காக பேணிக்கொள்வதற்கான ஒரு மாதம். இந்த கட்டத்திலே நாங்கள் நேரத்தை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டு சாதாரணமாக வீடியோக்களை பார்த்து கொண்டு என்டர்டைன்மெண்ட் சார்ந்த வீடியோக்களை அதிகமாக பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிப்பது என்பது இஸ்லாமிய பார்வையில் ஒரு வகையிலே அது ஒரு பாவமாகத்தான் கருதப்படுது. நேரத்தை வீணாக்குதல், லகுவிலே ஈடுபடுதல், பயனற்ற விடயங்களை மூழ்கி போதல் போன்றன அடிப்படையான சில விடயங்களை விட்டு எங்களை கவனத்தை திருப்புகின்றது என்ற அந்த அடிப்படையிலே அது சில நேரம் பாவமானதாக, குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே பாவமான செயலாக பார்க்கப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரனே, இன்ஃபர்மேஷன் டயட் எனக்கு எது தேவையானது, எது முக்கியமானது, நல்ல பிரயோசனமான, பயனுள்ள, அல்லாஹ்வுடனான இறுக்கமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, இஸ்லாத்தை பற்றி படிக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள், நல்ல வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், இவற்றையெல்லாம் நோக்கி நாங்கள் மிகவும் வடிகட்டி எடுத்து எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அடிபட்டு செல்லக்கூடிய அந்த சருகுகளாக மாறிவிடுவோம். நேரத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வோம். இன்ஃபர்மேஷன் டயட் என்கிற அந்த கன்செப்டை நாங்கள் அதிகமாக உள்வாங்கி ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.